கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி 40 பேர் உயிரிழந்த நிலையில் விஜய் சுற்றுப்பயணம் தற்காலிகமாக ஒத்திவைக்க முடிவு செய்யப்பட்டு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கரூரில் நடிகர் விஜய் பரப்புரையின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 40 பேர் உயிரிழந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு 11 மணிக்கு அவர் சென்னை திரும்பினார். விஜய்க்கு எதிர்ப்பு தெரிவித்து வீட்டின் முன் போராட்டம் நடத்த பல்வேறு அமைப்புகள் வரவுள்ளதாக கிடைத்த தகவலை அடுத்து கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. இந்நிலையில் நேற்று விஜய் வீட்டை முற்றுகையிடுவதற்காக வந்த மாணவர் அமைப்பினர் 20க்கும் மேற்பட்டோரை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். மேலும் விஜய் வீடு அமைந்திருக்கும் பகுதியில் தடுப்புகள் அமைத்து அவ்வழியே செல்வோரை தீவிர விசாரணைக்கு பிறகே அனுமதிக்கின்றனர். இதனிடையே விஜய் வீட்டுக்கு மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள் நேற்று வந்தனர். ஏற்கனவே விஜய்க்கு Y பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதை அடுத்து கூடுதலாக மத்திய வீரர்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதேபோல் பனையூரில் விஜய் கட்சி அலுவலகத்துக்கும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இந்நிலையில் கரூர் சம்பவத்தை அடுத்து விஜய் தனது சுற்றுப்பயணத்தை தற்காலிகமாக ஒத்திவைக்க முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் சுற்றுப்பயணம் சில வாரங்களுக்கு தள்ளி வைக்கப்படுவதாகவும் அது குறித்த அறிவிப்பு வெளியாகும் எனவும் தவேக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.